ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த வார ராசி பலன். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 11/9/2022 முதல் 17/9/2022 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். ஆதரவு அளித்து வரக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் கொடுக்கக்கூடிய தகவல்களில் இந்த வாரத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும், இந்த வாரத்தில் எந்தெந்த ராசி பக்த கொடிகள் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் போன்ற கருத்துக்களை பதிவு செய்து வரக்கூடிய குருஜிக்கு நன்றி என்று பல பக்த கொடிகள் கமெண்ட்ஸ் மூலமும் தொலைபேசி மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் தகவல்களை தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களது அன்பான ஆதரவிற்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவானது நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல் மேலும் மேலும் பக்த கோடிகளுக்கு அருமையான சேவைகளை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு நிகழ்ச்சிகளை நாம் சிந்திப்போம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே கூடுதல் சில தகவல்களையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். இந்த வாரத்தில் குரு பகவான் சந்திர பகவான் மீன ராசியில் சேரக்கூடிய குரு சந்திர யோகம் எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கின்றது, சூரிய பகவான் சொச்சேத்திர பலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலத்தில் அருள் புரியக்கூடிய அமைப்புகள் எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கின்றது, ராகு பகவான் கேது பகவான் சனீஸ்வர பகவானுடைய இயக்கங்கள் எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போன்ற பல தொலைநோக்கு தகவல்களை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இந்த கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஜோதிட ஆர்வலர்களுடைய அன்பான வரவேற்பை பெற்று நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கும் அருமையான வழிகாட்டுதலாக அமைகின்றது என்பதையும், பக்த கோடிகள் அனைவரும் அபரிமிதமான அனுகூலத்தை பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் இந்த பதிவுகளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய வைபவங்கள் 11/9/2022 மாலய பட்சம் ஆரம்பம். மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய தினங்களில் பிதுர்கள் பூலோகத்திற்கு வந்து அவரவர்களின் வம்சங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய தினம். இந்த மகாலய பட்சங்களில் விரதம் இருந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது, மகாலய பட்சத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய அனுக்கிரகத்தை பெறுவது நமது அன்றாட கடமை. ஜனனகால ஜாதகங்களில் பிதுர் தோஷங்கள் காணப்படுகின்றது. இந்த பிதுர் தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் மகாலய பட்ச விரதத்திற்கு உண்டு. ஆகையினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரார்த்திக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் மகாலய பட்ச தினங்கள். இந்த தினங்களில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். 13/9/2022 சங்கடஹர சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமையில் சங்கடஹர சதுர்த்தி வருவது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது. நாம் பல பதிவுகளில் சிந்தித்திருக்கின்றோம். பல பக்த கொடிகள் சங்கட சதுர்த்தி என்று கூறுகிறார்கள். இது சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்களை எல்லாம் போக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இந்த சங்கடஹர சதுர்த்தியானது செவ்வாய்க்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது. ஆரோக்கிய ரீதியான அனுகூலத்தை பெறவும், தடைகள் நீங்குவதற்கும், சகோதரர்கள் ஒற்றுமையை பெறுவதற்கும், பூமி சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள், வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கும் அருமையான பிரார்த்தனை தினங்களாக அமைகின்றது. ஆகையினால் 13/9/2022 செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபட்டு வெற்றியை சிந்திப்போம். 15/9/2022 வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி கிருத்திகை.
கிருஷ்ணபக்ஷ சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வரக்கூடிய தினத்திலே முருகப்பெருமானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்த ராசி பக்த கொடிகளுக்கு சிந்திப்போம். 11/9/2022, 12/9/2022 சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம். 13/9/2022 காலை நேரத்தில் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம். 13/9/2022 மதியம் 14/9/15/9 கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டம தினம். 16/9/17/9 துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான், சந்திர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகவத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் செலவுகளை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். உங்களது ராசிக்கு சதுர் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ருக்காரகன், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த இரண்டு கிரகங்களும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. 11/9, 12/9, 13/9 காலை இந்த 3 தினங்கள்லையும் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது, சந்திர பகவான் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது சுப செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய காலகட்டம். சில சமயங்களில் வெளியில் சென்று வரும் பொழுது வெளி உணவுகளை ருச்சியாக இருக்கின்றது என்று நாம் உண்டுவிட்டு பல நாட்கள் வயிறு சம்பந்தப்பட்ட இடையூறுகளில் பல பக்த கொடிகள் தவிப்பதை பார்த்திருக்கின்றோம். prevention இஸ் பெட்டர் than cure என்ற சிந்தனையோடு வருமுன் காப்போம் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு எந்த உணவு உடம்புக்கு ஒத்துக்கும், எந்த உணவு உடம்புக்கு ஒத்துக்காது என்ற விஷயங்களை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படும் பொழுது உணவு சம்பந்தப்பட்ட தேவையில்லாத இடையூறுகளை நாம் முழுமையாக தவிர்க்க முடியும். குறிப்பாக சதுர்ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செலவுகளை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் குடும்ப ரீதியான வைபவங்களில் கலந்து கொண்டு சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். குழந்தைகள் வைபவங்களை கூட சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். சில பக்த கொடிகளுக்கு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வாங்கி கொடுத்து பெரிய செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் செலவினங்களை காட்டுகின்றது. ஆகையினால் எந்த பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த பொருளினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த பொருளினுடைய அவசியம் என்ன, அவசியம் என்பதை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். குறிப்பாக மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் தொழில் ரீதியான முதலீடுகளை முழுமையாக தள்ளி போடுவது நல்லது.
உங்களது ராசியை ராகு பகவான் கடக்கின்றார். உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சில குடும்பங்கள்ல குழந்தைகள் பெற்றோர் தந்தை கூறக்கூடிய கருத்தை தாயிடத்திலும் தாய் கூறக்கூடிய கருத்துக்களை தந்தையிடத்திலும் கூறும் பொழுது தேவையில்லாத சூழ்நிலைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் எழுவதை சிந்திக்க முடியும். இந்த சமயத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும், நீங்கள் இருவரும் சேர்ந்து அந்யோன்யமாக குடும்ப ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பதும் தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும். ஆகையினால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மனதில் இருக்கக்கூடிய கவலை கட்டங்களை போக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வெற்றியை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடையவர்கள். இருந்தாலும் உங்களது ராசிக்கு சதுஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். மனதில் இருக்கக்கூடிய கவலை கட்டங்கள் நீங்குவதற்கு துர்க்கை அம்பிகை வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வாய்ப்பு உடையவர்கள் ஒரு முறை பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை அம்பிகையை வழிபடுவது, பட்டீஸ்வரம் துர்க்கையை உங்களது இல்லங்களில் வைத்து வழிபடுவது, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் சன்னதிக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, செவ்வாய்க்கிழமை உணவில் துவரம் பருப்பு சேர்த்து கொள்வது, துவரை அன்னம் நைவேதனம் செய்வது, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றுவது போன்ற எளிமையான வழிபாடுகள் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்த கொடிகளே, ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகள் காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடையவர்கள். 11/9, 12/9, 13/9 காலை இந்த 3 நாட்கள் ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான், லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தை லாபஸ்தானத்தில் கொடுப்பது ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான வெற்றிகள் நாடி வரப்போறது. குறிப்பாக கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குறிப்பாக வயதில் பெரியோர்களுக்கு தூக்கமின்மை காரணமாக தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம். அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தை பார்த்து உங்களது பாதையை திருப்புவதை போல எதிரில் வரக்கூடிய செலவுகளை மட்டும் நீங்கள் திட்டமிட்டால் அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்ப முடியும். ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகர் சன்னதிகளில்
சர்ப்பங்களை பிரதிஷ்டம் செய்திருப்பார்கள். உங்களது ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது சம்பந்தமில்லாத குழப்பங்கள் வீடுகளில் காணப்படுகின்றது. இரவில் தூக்கமின்மை காரணமாக ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகள் தவிக்கிறார்கள். எந்த விதமான தீர்மானங்களையும் தீர்மானிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அரச மரத்தின் அடியில் விநாயகப் பெருமானோடு பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாக தேவதைகளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, நாக தெய்வங்களுக்கு மஞ்சள் காப்பு இடுவது போன்ற எளிமையான பரிகாரங்களை ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகள் செய்யும் போது உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு எளிமையான பரிகாரங்களிலும் அபரிமிதமான தத்துவ ரீதியான ஜோதிட சூக்ஷ்மங்கள் காணப்படுகின்றது. விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது 2 நாகங்கள் பின்னிக் கொண்டிருக்கும். 2 நாகங்கள் பின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் விநாயகர் அருகில் அரசமரத்தடியில் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அந்த நாகத்திற்கு மஞ்சள் காப்பு இடும் பொழுது அந்த 2 நாகங்கள் சேர்ந்து எவ்வாறு இருக்கின்றதோ அதை போல உங்களது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கும், மனதில் இருக்கக்கூடிய வலிகள் நீங்குவதற்கும், பிரச்சனைகள் நீங்குவதற்கும் அருமையான தீர்வை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல சொட்சேத்திரம் பலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசி நாதனும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. அரசு சார்ந்த முயற்சிகள் வெற்றியை நோக்கி பயணிக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு அபரிமிதமான வெற்றியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை சிந்திக்க முடியும். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் சில பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சில பக்த கொடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கணவன் மனைவி அன்பு பெருக போறது. இருந்தாலும் உங்களது ராசி நாதனும் பஞ்சமஸ்தானாதிபதியும் சேரும் பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சத்தான உணவு பழக்க வழக்கங்கள் இவைகளுக்கு மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை சிந்திக்க முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணித்தாலும் பலவிதமான தடைகள், பலவிதமான அழுத்தங்கள் இவைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் மனதிலும் குடும்ப ரீதியாகவும் வேலை நிமித்தமாகவும் இருக்கக்கூடிய பலவிதமான இடர்பாடுகள் நீங்குவதற்கு சனிக்கிழமையில் விரதம் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். சனிக்கிழமையில் விரதம் இருப்பது, மாலை நேரத்தில் அங்கஹீனம் உடையவர்களுக்கு உங்களால் ஆன சின்ன சின்ன உதவிகளை செய்வது, அங்கஹீனம் உடையவர்களுக்கு உணவுகளை தானம் அளித்தல். இப்ப சில பக்த கொடிகளுக்கு சமைத்து உணவுகளை கொண்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் சக்திக்கு தகுந்தாற்போல் பிரெட்டு, பிஸ்கெட் போன்ற உணவுகளை மாலை நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் தானம் செய்யும் பொழுது அஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறைவதை பிரத்யட்சமாக உணர முடியும். நல் வாழ்த்துக்கள். உள்ளம் உடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதியோடு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார மாற்றங்கள் நாடி வரப்போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. மாணவ செல்வங்களுக்கு
கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு சட்ட வல்லுநர்கள், ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், புரோகிதர்கள் இவர்களுக்கெல்லாம் உங்களது திறமைகளை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு பஞ்சம தசம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்க போறது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நாடி வரப்போறது. சஷ்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துல சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசி நாதன் பாக்யாதிபதியோடு சேர்ந்து பாக்யஸ்தானத்துல குருச்சந்திர யோகத்தை கொடுப்பது 11/9, 12/9, 13/9 இந்த தினங்களில் அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த தினங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை கொடுத்தாலும் உங்களது ராசிக்கு சப்தம அட்டம ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. ஏதோ ஒரு இனம் புரியாத அழுத்தம், இனம் புரியாத ஒரு கவலை உங்களை அழுத்துகின்றது. இந்த தாக்கங்கள் நீங்குவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசி மேல் மந்தகாரகன் பார்வை விழும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய கவலை கட்டங்கள் நீங்குவதற்கு வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு எளிமையான பரிகாரங்களிலும் பல சூக்ஷ்மங்கள் காணப்படுகின்றது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். நீங்கள் வியாழக்கிழமையில் விரதம் இருக்கும் பொழுது குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றது. மாலை நேரத்தில் வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் குறைகின்றது. ஒரே நேரத்தில் ஒரே பரிகாரத்தில் 2 விதமான அனுகூலங்களை சிந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தனம் தரும் வைரவன் தண்ணீரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்து விடும். மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்ந்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும். சினம் தவிர தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் நேற்றவனே தனக்கிளை ஈடு யாருமே என்பான். தனமழை பெய்திடுவான். வாழ்வினில் வளந்தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான். தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான். காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான். தனக்கிளையீடு யாருமே என்பான். தனமழை பெய்திடுவான். சிந்தித்து சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. இருந்தாலும் உங்களது ராசி நாதன் உங்களது ராசியை கடக்கும் பொழுது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு கொடுத்தாலும் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை சிந்திக்க வேண்டிய காலகட்டங்கள். குறிப்பாக
11/9, 12/9, 13/9 உங்களுக்கு சந்திராட்டம தினங்கள். சந்திராட்டம தினங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்படுவது நல்லது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம் 11/9/2022, 12/9/2022 சந்திராட்டம தினங்கள். இருந்தாலும் உங்களது ராசிக்கு பஞ்சம அட்டம ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கடுமையான வேலை பலுக்கள், ஒரே சமயத்தில் பலவிதமான கடமைகள், இவைகள் யாவும் உங்களை அழுத்துகின்றது. ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் சிந்தனை செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சத்தான உணவு பழக்கங்கள், சமச்சீரான உணவுகள், சரியான உடற்பயிற்சிகள், சரியான மனப்பயிற்சிகள், இவைகள் யாவையும் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் செய்ய வேண்டிய சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. பல பக்த கொடிகள் தூக்கமின்மை காரணமாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, ஆசிரியர்களிடத்தில் தொலைபேசி மூலம் பேசி அவர்களது ஆசீர்வாதங்களை பெறுவது, ஆசிரியர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது போன்ற எளிமையான பரிகாரங்கள் அருமையான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அரியாங்குப்பம் கொம்யூன் நாணமேடு சப்தகிரி நகரில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ராகு கேது சன்னதியில் நாக பஞ்சமியை முன்னிட்டு ஸ்வர்ண பைரவ சக்தி பீடத்தில் சர்பசாந்தி ஹோமம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்கள் பெயர், ராசி, நட்சத்திரத்தை பதிவு செய்து ராகு கேதுவை வழிபட்டனர். தொடர்ந்து நாக பஞ்சமியை முன்னிட்டு ராகு கேதுவிற்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பல வகை பழங்கள் இவைகளால் அபிஷேகம் செய்து எஜமான சங்கல்பம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை சிவஸ்ரீ முத்து குருக்கள் செய்திருந்தார். முதல்வர் கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதியின் பார்வையும் சதுர் சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வையும் 11/9, 12/9, 13/9 இந்த தினங்களில் விழும்பொழுது ஆழ் மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றுவதை சிந்திக்க முடியும். உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெறுவதை உணர முடியும். கணவன் மனைவி அன்பு பெருகப் போறது. வேலை காரணமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட பெரிய செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களது ராசிக்கு விரயஸ்தானாதிபதியும் உங்களது ராசி நாதனும் சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது தன பாக்யாதிபதியும் சேர்ந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் கடுமையான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் செலவு செய்யும் போது அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். 13/9/2022 மதியம் 14/9, 15/9 கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்தாலும் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான், குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், பஞ்சமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். கோளறு பதிகம் பாராயணம் செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வாய்ப்புடையவர்கள் தினந்தோறும் மாலை நேரத்தில் நவகிரகங்களை பிரதட்சணம் செய்வது
அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். காலை நேரத்தில் கோளறு பதிகம் பாராயணம் செய்வது, மாலை நேரத்தில் நவக்கிரக வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை நோக்கியும் ஏற்றங்களை நோக்கியும் உங்களது வாழ்க்கை பயணம் திரும்ப போறது. அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் தவித்து கொண்டிருந்த துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே சொச்சத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும், லாபஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. தசமஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழும் பொழுது மனதில் இருந்த கவலை கட்டங்கள் எல்லாம் நீங்க போறது. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அரசியல் பிரமுகர்கள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். அரசு சார்ந்த வெற்றிகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சாதாரண பக்த கொடிகள் அரசு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரி செய்வதற்கு இந்த காலகட்டங்களை திட்டமிடுங்கள். ரேஷன் கார்டில் செய்ய வேண்டிய திருத்தங்கள், ஆதார் கார்டில் செய்ய வேண்டிய திருத்தங்கள், ஓட்டர் ஐடியில் செய்ய வேண்டிய திருத்தங்கள், அரசு ஆவணங்களில் சமர்ப்பிக்க வேண்டிய, வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள், வங்கித்துறை சார்ந்த விஷயங்கள், இவைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். அரசுத்துறை சார்ந்த தேர்வுகளை எழுதக்கூடியவர்கள், போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும், சில பக்த கொடிகளுக்கு ஆடை ஆபரணங்கள் பரிசு பொருளாக உங்களை நாடி வருவதையும் சிந்திக்க முடியும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் காணப்படுவதனால் எதிலும் பொறுமை, எதிலும் நிதானம், எதிலும் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். 16/9, 17/9 துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலத்தை கொடுத்தாலும் அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம், சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் தாக்கம் காணப்படுகின்றது. பல துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் பணி நிமித்தமாகவும், குடும்ப நிமித்தமாகவும், குழந்தைகளின் கல்வி நிமித்தமாகவும், கணவர் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகின்றது. உங்களது ராசிக்கு அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் சேர்ந்து காணப்படும் பொழுது கணவன் மனைவி விரைவில் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வாய்ப்பு உடையவர்கள் ஒருமுறை திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரீஸ்வரரை தரிசித்து வருவது அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது இல்லங்களில் அர்த்தநாரீஸ்வரருடைய திரு உருவ படத்தை வைத்து வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். வதனில் முறையொடு பூஜைகள் முடிந்திட அருளிடுவான். உழுதவன் விதைப்பான், உடைமைகள் காப்பான், உயர்வுற செய்திடுவான். முழுமல தாமரை மாலையை ஜபித்து முடியினில் சூடிடுவான். தனக்கிளை ஈடே யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான்.
நான் மறை ஓதுவான் நடுவினில் இருப்பான் நான் முகனான் என்பான். தேனினில் பழத்தை சேர்ந்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைந்திடுவான். வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரண நான் என்பான். நாதங்கள் ஒலிக்கும் நால்வகை மணிகளை நானினில் கூட்டிடுவான். காலங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான். தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு அருமையான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. தொழில் ரீதியான சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. இப்பொழுது வரக்கூடிய சவால்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் திறமைகள், உங்களது அனுபவம் இவை இரண்டையும் கொண்டு நீங்கள் வெற்றியை பெற முடியும். உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சொட்சத்திர பலம் பெற்று லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானம் என்று பெயர். உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்திற்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் தசமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்து அவர் சொட்சத்திர பலம் என்று ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் சூரிய பகவான் புத பகவான் சேர்க்கை நிகழும் பொழுது தொழில் ரீதியான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே சொட்சத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்று பெயர். புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்திற்கும் 2வது ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் உங்களது ராசிக்கு 5வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை கொடுத்தாலும் விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பலவிதமான தடைகள், பலவிதமான இடர்பாடுகள், பல பக்த கொடிகள் தூக்கமின்மை காரணமாக தவித்து கொண்டிருக்கிறார்கள். விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது நல்லது. உங்களது இல்லங்களில் இருந்து வெளியில் கிளம்பும் போது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயங்களை தரிசித்து வழிபட்டு செல்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். மனதை ஒருநிலைப்படுத்துவது, மனதில் உறுதி வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வது போன்ற எளிமையான வழிபாடுகள் வெற்றியை கொடுக்கும். நெல் வாழ்த்துக்கள். பொழில்களில் மணப்பான் பூஜைகள் ஏற்பான் பொன்குடமேந்திடுவான். கடல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாயிருந்திடுவான். நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலனான் என்பான். தனக்கிளையீடே யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். சதுர்முகனானவ தலையினை கொய்தான் சத்தொடு சித்தானான்.
புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்யன்றான். பதரினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான். தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். ஜய ஜய படுகநாதனை சரணம் வந்தருள் செய்திடுவாய். ஜய ஜய க்ஷேத்திர பாலனை சரணம் ஜயங்களை தந்திடுவாய். ஜய ஜய பைரவ ஜகம்புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய். தனக்கிளையீடே யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். நம்பிக்கை ஆற்றல் உடைய தனுராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே சொச்சத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது சப்தமஸ்தானாதிபதியும் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தந்தையனுடைய அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதங்கள் வெற்றியை கொடுக்க போறது. தனுராசி சார்ந்த பக்த கொடிகள் தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள். கடந்த காலத்தில் அப்பா சொன்னதை கேட்காம பிறகு அதை உணர்ந்து தந்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்க்கைக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றது என்பதை உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்து உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகிறது. குழந்தைகள் மூலமாக, குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலமான சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள். கடந்த காலத்தில் என்னன்னே தெரியல, பல நாட்கள் பல மருந்துகள் பல மருத்துவர்களை சந்தித்து விடை தெரியாமல் தவித்து கொண்டிருந்த தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. கடந்த காலத்தில் தாய்வழி சொந்தங்கள் மூலம் இருந்த இடர்பாடுகள் நட்பாக மலரப்போறது. வெளியில் தங்கியிருந்த வரவேண்டிய பொருளாதார வரவுகள் நீங்கள் எதிர்பாராமல் கைக்கு வந்து சேரப்போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத பொருளாதார வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களோடு வாத பிரதிவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தனுராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் எவ்வளவு இருந்தாலும் உங்களது ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். குடும்ப ரீதியான பலவிதமான இடர்பாடுகள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கின்றது. குடும்ப ரீதியான, பொருளாதார ரீதியான, அலுவலக ரீதியான பலவிதமான அழுத்தங்களை கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நவ கிரகங்களில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபடுவது, நவ கிரகங்களுக்கு சனிக்கிழமை மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அங்ககீனம் உடையவர்களுக்கு உங்களால் ஆன எளிய உதவிகளை செய்வது போன்ற விஷயங்கள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகவும் சிந்திக்க வேண்டும். சில சமயங்களில் சில பக்த கொடிகள் கௌரவம் என்று சொல்லக்கூடிய பிரிஸ்டீஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கடன் வாங்கி செலவு செய்கிறார்கள். இவைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பொது இடங்களில் நட்பாக இருந்தாலும் உறவினர்கள் மத்திகளிலும் நமக்கு அன்பு, பண்பு, பாசம் தேவை. ஆனால் ஒரு போலி கௌரவத்திற்காக கடுமையான செலவுகளை கடன் வாங்கி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் அட்டமஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். பஞ்சமஸ்தானாதிபதியும் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது போலி கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும்
அந்த காலகட்டங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், சத்தான உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், குழந்தைகளின் நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டும். இந்த விஷயங்களிலெல்லாம் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் சிந்தித்து செயல்பட வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய காலகட்டமாக அமைகின்றது. சிந்தித்து செயல்படுங்கள். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பலவிதமான தொழில் ரீதியான, ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது ராசிநாதன் உங்களது ராசியை கடந்து வரும் பொழுது அட்டமஸ்தானத்தில் பிதுர்காரகன் சஞ்சரிப்பது ஒரு அனுகூலமான கிரக அமைப்பாக நாம் சிந்திக்க முடியாது. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் காலை நேரத்தில் சூரியனை வழிபடுவது, மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானை வழிபடுவது, ஏழை எளிய பக்த கொடிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது, தாய் வழி சொந்தங்களுக்கு உதவி செய்வது கூட அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு சதுர்கேந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தாயை வழிபடுவது, தாய்க்கு உதவுவது, தாய் குடும்பங்களுக்கு உதவி செய்வது கூட ஒரு அருமையான பரிகாரங்களாக அமைகின்றது. சில பக்த கொடிகள் தாய் ஓரிடத்தில் இருக்கின்றார்கள், அவர் தம்பி வீட்டில் இருக்கின்றார் என்று சிரமங்களுக்காக எங்கோ பரிகாரங்களை தேடி அலைகிறார்கள். தாயை நாம் கவனிக்க வேண்டியது, தாய்க்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வது கூட அருமையான அனுகிரகத்தை கொடுக்கும். சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தாய்மார்கள் சொல்லக்கூடிய எளிமையான வழிபாடுகள், தாய் வழி சொந்தங்களுக்கு உதவுவது கூட எளிமையான அருமையான பரிகாரங்களாக அமைவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். இன்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு அருமையான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தன லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சொற்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. சதுர் பாக்யாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்திலே கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்திலே சப்தமஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி, சதுர் பாக்யாதிபதி இந்த 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் கணவராகவோ மனைவியாகவோ இருக்கும் பட்சத்தில் எந்த சூழ்நிலைகளையும் மௌனமாக உள் வாங்க வேண்டும். ஒருவர் பேசும்போது மற்றொருவர் பேசக்கூடாது. இந்த விஷயங்களை எல்லாம் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை இந்த காலகட்டங்களில் முழுமையாக தவிர்க்க வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. போட்டித் தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல வெற்றி நாடி வரப்போறது. வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். உங்களது ராசி நாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் தவிர்க்க வேண்டிய 2 விஷயங்கள் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், தவிர்க்க வேண்டும். இந்த 2 விஷயங்களில் மட்டும் கும்பராசி சார்ந்த பக்த கோடிகள் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது இந்த காலகட்டங்களை வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக சிந்திக்க முடியும்.
கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை கொடுத்தாலும் உங்களது ராசி நாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆன்மீக ரீதியான செலவுகள் செய்யும் போது சிந்தித்து செயல்படுவதும் ஆன்மீக ரீதியான செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கூட அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது, தந்தை வழி சொந்தங்களுக்கு உதவுவது போன்ற எளிமையான சிந்தனைகள் அருமையான வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் சாஸ்திரங்களை மதிக்கக்கூடியவர்கள், சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவர்கள். சாஸ்திரம் என்றால் என்ன, சம்பிரதாயம் என்றால் என்ன? நமக்கு பெரியோர்கள் வகுத்து கொடுத்து ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய நூல்கள் சாஸ்திரங்கள். நமது முன்னோர்கள் வழிபட்டு காட்டிய வழக்கங்கள் சம்பிரதாயங்கள். சாஸ்திரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் தொடர்பும் இருக்கலாம், வித்தியாசமும் இருக்கலாம். ஆனால் இரண்டிலும் சூக்ஷ்மங்கள் காணப்படுகின்றது. சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றக்கூடிய சிந்தனை உடையவர்கள் மீன ராசி சார்ந்தவர்கள். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள், அறிவாற்றலுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய, தன வரவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு சட்டம ஸ்தானாதிபதி சதுர்சப்தம ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அபரிமிதமான ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்ற போறது. பல வாரங்களாக, பல மாதங்களாக, ஏன் பல ஆண்டு காலமாக இருந்த வம்பு வழக்கு வியாஜ்யங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறதும், சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறதும். உங்களது ராசிக்கு தன பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு தன பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2-9க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் சகோதர காரகன், பூமி காரகன் என்று அழைக்கப்படுகின்றார். சகோதர காரகன், பூமி காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கடந்த காலத்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. இந்த காலகட்டத்தில் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்பட்டீர்களேயானால் அபரிமிதமான வெற்றியை சிந்திக்கலாம். அது என்ன? கடந்த காலத்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகளை மனதில் இருந்து நீக்கிவிட்டு அவர்களிடத்திலே அன்பாக பேசி வம்பு வழக்கு வியாஜ்யங்களுக்கு நல்ல தீர்வை சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள். சட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்துக்கு ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம் என்று பெயர். உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது சதுர்சப்தம ஸ்தானாதிபதி சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். உங்களது அறிவாற்றல் அபரிமிதமான இயக்கத்தை கொடுக்கும். சில சமயங்களில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், அறிவுபூர்வமான உண்மைகள் நமக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். வித்யாகாரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் அனுகிரகமும், சட்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அனுகிரகமும், தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிநாதன் உங்களது ராசியில சொட்சத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும், உங்களது ராசிநாதனின் பார்வை பஞ்சம பாக்யஸ்தானத்தில் விழுவதும் அபரிமிதமான அனுகூலங்களை கொடுக்கின்றது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்திலே சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை கொடுத்தாலும் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான்,
அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். குறிப்பாக மீன ராசி சார்ந்த வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வைத்தியநாதா அஷ்டகத்தை பாராயணம் செய்வது, தன்வந்திரி ஹோமங்கள் உங்களது இல்லங்களில் செயல்படுத்துவது போன்ற எளிமையான பரிகாரங்கள் அருமையான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்றுக் கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.